என்ன செய்ய வரேன்னா ஆயாவுக்கு தெரியாம அழுங்காம எடுத்துட்டு வர சொன்னா அந்த சட்டியை தவிர எல்லா சட்டியும் எடுத்துட்டு வந்துருக்கு. இதெல்லாம் போடணுமா? இதெல்லாம் எதுக்கு போட்டனே தெரியல. வாத்து முட்டை போட்டுக்கலாம், ஆந்த முட்டை போட்டுக்கலாம். அந்த சீமனை எடுத்து ஊத்துரு சோத்துல. ரோசி இங்க பாரு. யாரு இது? இரண்டாவது எடுத்தல். என்ன பண்ண போறோம்னா எக் பின் ரைஸ் தான் செய்ய போறோம். எங்க ஊர்ல லீவ் விட்டாங்க. நல்லா நடிப்பேன்னு சொன்னா நான் மூன்றாவது எடுத்தல். நீங்க என்ன செய்ய வரேன்னா கோதுமாவில கூட எவ்வளவு பண்ணலாம்டா, ஆனா உன்னை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதா? என்ன செய்ய போறோம்னா எக் பின் ரைஸ் தான் செய்ய போறோம். எங்க ஊர்ல மழை பெய்யுது, ஆனா ஸ்கூல் லீவ் விட்டாங்க. நான் வீட்டுல சும்மா இருக்க முடியாது, ஏதாவது செய்யணும்னு எக் ரைஸ் செய்யலாம்னு செஞ்சிருக்கோம். வாங்க போய் செய்யலாம். இவா எப்படி இன்ட்ரோ கொடுத்தியோ அதே மாதிரி எங்க ஆயாவுக்கு தெரியாம போய் சட்டி மட்டும் எடுத்துட்டு வந்துரு. இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கரெக்டா அந்த மூளை இருக்குல்ல, கொட்டாய் மூளை, அந்த மூளையில சட்டி இருக்கு. எங்க ஆயாவுக்கு தெரியாம அழுங்காம எடுத்துட்டு வந்து. உன்னையே நம்பி இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. ஆயா இருக்காங்க, கொஞ்சம் வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அவங்க பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். எங்க இருக்கு? வாங்க போய் சட்டி எடுத்துடலாம். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடி கிடையாது. மாட்டிருப்போம், ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன். உள்ளதான் இருக்கு, உள்ள வந்துட்டோம். டக்குனு எடுத்துட்டோம், போயிட்டோம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எடுத்தாச்சு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? கருப்பு சட்டி மூலையில இருக்கும், இந்த மூலையில பெரிய சட்டி, இந்த சட்டியில ஏடா இங்க பாரு, இதை எடுத்துட்டு வந்திருக்க சட்டியை பாரு செய்யறதுக்கு. கைஸ் மாத்தி எடுத்துட்டேன். இன்னொரு போய் எடுத்து வர சொன்னாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க, அசால்ட்டா போய் இன்னொரு வாட்டி எடுத்து வந்துறாங்க. நம்ம எடுத்து வந்துடுறேன். பெரிய சட்டி, இது மேல சட்டியெல்லாம் இல்லை, செஞ்சாதான் ஒண்ணு. இந்த ஆளு இந்த பாபா ஒன்றும் சரியில்லை. சட்டி எடுத்துட்டு வர சொன்னா அந்த சட்டியை தவிர எல்லா சட்டியும் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? குறி வச்சா அடி உழும். யார் எடுத்துறது? எப்படியா தூக்கிட்டா சட்டிய. இதாங்க உங்க வீட்டுல பெரிய சட்டி. இதுக்கு மேல சட்டியெல்லாம் கிடையாது. சட்டியை தெளிவா சொல்றேன். ஜிம் டபாக் டம் ஒரு அளவுக்கு மேல பண்ண பாக்குற மாதிரியே வருமாடா. அம்பு பத்த வச்சவனு எரியுமாடா. நீங்க முதல்ல சட்டியை புதுசா மாத்திருக்கலாம். கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாத்திரம் பாத்துங்க. இந்த வாட்டி விசால் என்ன ஊத்துறான், சாமி நல்லா வலிச்சு விடுறான். சாமி 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 நல்லா வலிச்சு விடுது. வெங்காயம் பண்ணலாம் சொல்லிட்டு போகுது சாமி. வெங்காயம் போடுறேன். நான் இங்க வா. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். இவனும் அந்த நாயும் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. இவன் அது வாயால பேசும், இவன் கல்லால பேசுவான். அவ்வளவுதான். எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? தக்காளி போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போதும்டா. இதெல்லாம் போடணுமா? இதெல்லாம் எதுக்கு போட்டனே தெரியல. நல்லா சமையல் மாஸ்டர் மாதிரி கிண்டணும். புடி. அதுக்கு
பிடிக்கிறது அதை பிடிச்சி ஆட்டு. மீன் மேக்கர் போட்டுக்கலாம். எரியுது. தண்ணியோட இருக்கு. நல்லா வணங்கிட்டு இருக்கோம். எரியவே பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். டைம்ல தள்ளிக்கிறேன். புசு புசுன்னு இருக்குதுல. பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். பிரியாணி மசாலாலாம் போட மாட்டாங்கயா. நம்ம தான் சமைக்கிறது. சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். காஞ்ச பூரா அதெல்லாம் போடணும். ஒட்டாது. நம்ம செய்யறதுதான். நம்ம தான். எங்கள் வீட்டிலேருந்து அட்டைப்பட்ட ரகசிய மசாலா எங்கள் வீட்டில் இருந்து. ஏறுமே. வாத்து முட்டை போட்டுக்கலாம். ஆந்த முட்டை போட்டுக்கலாம். பாம்பு முட்டை போட்டுக்கலாம். ரொம்ப மாட்டி வச்சுட்டேன். ஆட்டு முட்டை போட்டு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ஆட்டு முட்டை. ஆட்டு நேற்று தான் முட்டை போட்டுச்சு. நீ சாப்பிடு. தமிழ் உனக்கு தான் கொடுத்து வைக்கிறியே. கொட்டு எல்லாத்தையும். பரவாயில்ல, போயிட்டு போய் போ. வீடியோ குடத்த பொடிய போதியா திண்டுக்கல் உப்பே குடத்த போற செல்லுக்கு. அடுப்பே அவுஞ்சு போய் கிடக்குது. குடத்தே உள்ள செல்லுடா. பசியில பைத்தியம் போயிட்டான். பசியில பைத்தியம் ஆயிட்டான். My parent expedition. உனக்கே தெரியாம நீ ஏதாவது பண்ணிருப்படா. நல்லா யோசிச்சு பாரு. யாராவது எதுக்காகவாவது உன்னை பாராட்டிருப்பாங்க. வேறு யார் ரகமில்ல, அது நம்ம காலம். அதோட முட்டை எடுத்துட்டானா ஆடு கத்துது. ரெண்டு கையும் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் த ரைட் ஹேண்ட். அப்பதான் அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு முழுமையா உங்களுக்கு தெரியும். இந்தாவே பத்தலையா? என்ன ஊத்தியா? நீ கிண்டியா? நான் என்ன ஊத்திக்கிறேன். இருடா ஊத்தாதுடா. ஏன்டா எண்ணெய் ஊத்துற? அப்புறம் எப்படியா கிண்டுவ நீ? உருண்டிக்காதா? நான் பாத்துக்குவேல. எனக்கு தெரியும் மூடு. ஏன் சாமி? வீடியோ எடுத்துருக்க அப்பதான் சரி செஞ்சுவ. குடிக்கிற தண்ணியானு இந்த கழுவுற தண்ணி. கழுவுற தண்ணி மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சாமி சார் குடிச்சுக்கோ. லைட்டாக அந்த சீமனை எடுத்து ஊத்துரு. சீமன் சோத்துலையா? சோத்துல ஊத்து. அது சிக்கன் மசாலா கரெக்டாக இருக்கும்ல. எந்திரா. ஐயோ வாயோட வாய் வச்சு இருத்தமில்ல. ஊத நல்லா தெரியுதா? சிக்கு சிக்குன்னு. ரைட்டு. சோறு குழஞ்சிருச்சு. அது அவ்வளோதான் மாவு மாதிரி போயிருமியா? அதுக்கு மேலே கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா சாப்பாடு கம்மியாக போட்டுருந்துருக்கலாம்டா. நான் என்ன சொன்னேன்? சரி நான் பார்த்துக்கிறேன்டா. எப்படா சொன்னேன் நான்? தான் சொன்னேன். குண்டாலாம் பத்தாதியா? எதுவுமே பத்தாதியா? அதான் நான் பார்த்துக்கிறேன். ஏன் இப்படி பாக்குறாரு? ராக்கெட் மாதிரி வருதா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சேன்? ஃப்ரெண்ட்ஸ், பல தடையில தாண்டி எப்படியே சமைச்சு முடிச்சிட்டோம். வாங்க எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கடவுளை வேண்டதுக்கு முன்னாடி அவன் குடும்பத்தை நினைச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் வந்து என்ன ரைஸ்? எக் ரைஸ். எக் மீன் ரைஸ். நாங்களே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். கேமரா இருக்குது.
நல்லா இருக்கு ஃப்ரெண்ட். செம்மையா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களை மாதிரி செய்யாதீங்க. நல்லாவே இல்லை, களியோட மோசமா இருக்கு. அதனால நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்து செய்யாதீங்க. நாங்க அப்படிதான் சொல்லுவோம் நல்லா இருக்குன்னு. உண்மையில காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம், கறி ஆக்கிட்டோம். அவன் காசு ரொம்ப செலவு பண்ணிட்டோம், அதனால வேஸ்ட் ஆக மாட்டோம், நாய்க்கும் போட மாட்டோம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நாங்களே சாப்பிட்டு முடிச்சிருவோம். போன வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். அந்த வீடியோ நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்க்காதீங்க, நல்லா இருக்காது. அடுத்த வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்காது, பார்க்காதீங்க. பாய் பாய். நாங்க போயிட்டு இதை முடிச்சுட்டு வந்துடுறோம். 1 hour later. ரோசி இங்க பாரு, இங்க பாரு, நல்லா இருக்கா? இங்க ரோசி, ரோசி இங்க பாரு. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த சாப்பாடை நீங்களும் உங்க இந்த வீட்டுக்கு செஞ்சு கொடுங்க. நான் உங்க நாயை கவனிக்காத ஆளு கூட நாயை கவனிப்பாங்க. அவ்வளோ பிரியமான, அவ்வளோ இந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னு அவ்வளோ பாசம் வந்துடும். நாய் மேலதான் அதிக பாசம் வந்துடும். இந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாய் மேல பாசம் வரும். நீங்களும் சாப்பிட்டு நாய், எங்களோட பாசத்தின் வெளிப்பாடு தான் இது. அவ்வளோ ஹே நாய், ஹே இங்க வா, தின்னி இல்ல வீடியோக்கு ஒரு கிளிப்பு போடு. இங்க வா, இங்க வா, இங்க வா. ஏ இங்க பாரு, ஏ சனியிலே அப்படியே. ஏ இங்க வா. சிரிப்பு கலுக்குன்ட்டு. ஏ இங்க பாரு, இங்க பாரு, நான் சொல்றத சொல்லு. ஏ ரோசி இங்க பாரு. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. நான் சொல்றத சொல்லு. இங்க பாரு, வலுவா செய்ய போறோம். சொல்லு சொல்லு. அடிச்சு முன்னேற வேலையை பாடுறான். நீங்களா யாருடா?